தெருநாய்கள் விவகாரம் தொடர்பான வழக்கில் தலைமைச் செயலர் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அனைத்து மாநில தலைமைச் செயலர்கள் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தெருநாய்கள் விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத தலைமைச் செயலர்கள் நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாடு முழுவதும் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தெருநாய்கள் விவகாரத்தில் உரிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, வழக்கின் கூடுதல் விவரம். பல ஏற்கனவே இந்த தெரு நாய்கள் தாக்குதல் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட்ட பொழுது பல்வேறு அறிவுறுத்தல்கள் அதே போல பல்வேறு கேள்விகளையும் நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. குறிப்பாக கடந்த முறை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு உத்தரவை முதலில் பிறப்பித்திருந்தார்கள். அந்த உத்தரவு என்னவென்றால் தெரு நாய்களை பிடித்து அந்த சம்பந்தப்பட்ட காப்பகங்களில் அடைத்து அந்த உரிய பாதுகாப்பில் அதனை வைக்க வேண்டும் என உத்தரவானது முதலில் பிறப்பிக்கப்பட்டது. அதனை எதிர்த்து பல்வேறு மனித உரிமையாளர்கள் அதே போல விலங்கு உரிமையாளர்கள் போன்ற பல்வேறு அமைப்புகள் சார்பாக இதற்கு கண்டனங்கள் எழுந்ததை தொடர்ந்து 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டு 3 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு அந்த முந்தைய உத்தரவில் சிறிய மாற்றம் மட்டும் செய்திருந்தார்கள். அதாவது இது போன்ற திருநாய்களை ஆங்காங்கே பிடிக்கும் அந்த திருநாய்களை பிடித்து அதற்கு உரிய அந்த தடுப்பூசிகளை செலுத்திய பின்பு அந்த இடத்தில் எங்கே பிடிக்கப்பட்டதோ அதே இடத்தில் மீண்டும் அதனை விட வேண்டும். அதே போல மிக ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய குறிப்பாக ராபிஸ் நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில அந்த நாய்கள் ஆக்ரோஷமாக அந்த கடிக்கும் பட்சத்தில் அதனை அந்த காப்பகங்களில் வைத்து உரிய அந்த பாதுகாப்பில் அதனை அடைக்க வேண்டும் என அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில மீண்டும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏற்கனவே நீதிபதிகள் இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த வழிமுறைகளை வகுத்து பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அதாவது தெருநாய்கள் விவகாரத்தில் மாநில அரசுகள் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, அதற்கான வழிமுறைகளை வகுத்துள்ளதா போன்ற விஷயங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணையின் போது எந்தெந்த மாநிலங்கள் இது போன்ற பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டது போன்ற கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்த பொழுது 3 மாநிலங்கள் குறிப்பாக டெல்லி, தெலுங்கானா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் மட்டுமே தற்போது வரை அந்த பிரமாண பத்திரம் அந்த கொடுக்கப்பட்ட அந்த காலத்திற்குள் பிரமாண பத்திரமானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற எந்த ஒரு மாநிலமும் இது தொடர்பாக எந்த ஒரு பிரமாண பத்திரமும் இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் நீதிபதிகள் கடுமையான ஒரு அதிருப்தி வெளிப்படுத்தியிருந்த நிலையில வருகின்ற திங்கட்கிழமை காலை 10 மணிக்குள் அனைத்து இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படாத அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய தலைமை செயலாளர்கள் இதற்கான உரிய விளக்கத்தை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது மற்ற அந்த அறிவுறுத்தல்களையும் நீதிபதிகள் வழங்கி வருகிறார்கள். வழக்கு ஒத்திவைக்கப்பட இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ராஜு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம் திருச்செந்தில் ஆண்டவருக்கு வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்